ராம் நாராயண ராம். எமது மூல மந்திரமும் மூல ஒலியும் அனைத்து சூழ்நிலைகளிலும் எங்கு கண்டாலும் காணப்படும். ஒரு குழந்தையின் அழுகையில் பிரணவ ஒலி உள்ளது. அது ஒரு மந்திரம். நம்முடைய துன்பத்திலும் வேதனையிலும் கூட பிரணவ ஒலி இருக்கிறது. மரணத்திலும் அழுவதிலும் எங்கு பார்த்தாலும் பிரணவ காணப்படும். எவ்வளவு பெரிய அறிஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ இருந்தாலும் மரணத்தின் நேரத்திலும் அழுவதின் போது கவிதை அல்லது இலக்கியத்தை உருவாக்க முடியாது. இந்த வீணை என்ற கருவியில் நாம் மீண்டும் மீண்டும் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரார வரை பயணிக்கிறோம். இந்த மந்திரத்தை நினைவில் கொண்டு முன்னேறுகிறோம். சாதாரண விந்து வெளியேற்றத்திலேயே நாம் பைத்தியமடைகிறோம். ஆனால் அது இந்த பேர்க்கடலில் ஒரு துளி போன்றதே. நாம் ஓலியின் ஆராதனையில் ஈடுபட்டுள்ளோம். இதுவே மக்கள் நல்வாழ்விற்கு வழிவகுக்கும். நாம் எல்லா பழக்கங்களையும் சடங்குகளையும் விட்டுவிட்டு முன்னேற வேண்டும். ஏனெனில் இந்த சடங்குகளே நம்மை கட்டுப்படுத்தும் சங்கிலிகள். நம்முடைய ஒரே குறிக்கோள் முழு விடுதலை பெறுவதுதான். இந்த மந்திர ஒலியை கீர்த்தனத்தின் இசையுடன் நினைவு கூறப்படுகிறது. யாகம், பூஜை, பண்டிகை, வைபவங்கள் ஆகியவை தொடர்ந்து நடைபெறுகின்றன. அவை பாடல்களைப் போல தொடர்ந்து இயங்கும். ஒலி, இசை இரண்டும் ஒருமையடைந்த போதுதான் இவை நிறைவடையும். நாம் கால்வாயிலிருந்து பெரிய நதிக்குள் செல்லும் வரை இந்த மந்திரம் அவசியம். நாம் உண்மையான ஞானத்தை கண்டுபிடித்தவுடன் அனைத்தும் தானாக வெளிப்படும். நம்முடைய அகநிலையில் இந்த வெளிப்புற பொருளில் புத்தியின் உள்ளேயே அந்த பரம்பொருள் உள்ளது. தியானம், மனனம் மூலம் அதை வெளிக்கொணர வேண்டும். குண்டலினி சக்தியை எழுப்புதல், நிர்வாணம், சமாதி ஆகிய அனைத்தும் ஞானத்தை அடையும் பாதைகள். அந்த ஒலியை அறிவதே ஞானம் அடைவதற்கான வழியாகும். அந்த ஒலியை அறிவது அனைத்தையும் அறிவதற்கான வழியாகும். இந்த வீணை என்ற கருவியை இசைக்க வேண்டும். இறை உண்மையை அடைய வேண்டும்.